Chennai Silks. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. கில்லி பற்றி என்ன ப்ரோ சொல்ல, கில்லி எப்பயுமே மாஸ் தான் ப்ரோ. ரீரிலீஸ் எத்தனை டைம் பண்ணாலும் வருவோம் ப்ரோ, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, எப்பயுமே வருவோம். அவ்வளோதான், கில்லி 10 முடிச்சாச்சு, வைப் முடிஞ்சிச்சு. அடுத்து துணிவில் வைப்பு, நம்ம வைப்பு துணியை போய்ட்டு வைப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக ஹோம் தான், சேலம் தான். ஒர்க் அவுட்டை தூக்குறேன்னு சொல்கிறேன், ஒர்க் பண்ணாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. அவ்வளோதான் ப்ரோ. 2 படத்தையும் பார்க்கணும், அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். 2 கண்ணு அப்படியே பிரிச்சுலாம் பார்க்க மாட்டோம். தளபதி தளபதி அவ்வளோதான் நமக்கு எப்பயுமே. வேலை போனாலும் பிரச்சனை. அது எப்படி சொல்கிறேன்னு தெரில, நானும் செக் பண்ணேன், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. கில்லி தளபதி படம் எல்லாம் புக் பண்ணுறாங்க, ஃபுல்லாகுது. துணி படத்துக்கு கம்மியாக தான் புக்கிங் இருக்குது. இருந்தாலும் அவங்க விட்றாங்கன்னா நம்மளும் விட்டுற முடியுமா? நம்மளால் முடிஞ்ச ஆதரவு கொடுப்போம். தளபதிக்கு மட்டும்தான் கிடையாது, தளபதி 2 பேத்துக்குமே ஆதரவு இருக்குது ப்ரோ. என்ன ப்ரோ, நான் என்ன ப்ரோ பதில் சொல்ல? அவங்க சொல்கிறாங்கண்ணா, இவங்க சொல்கிறாங்கன்னா நமக்கு பிடிச்சதை தான் நம்ம பண்ண முடியும். அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க பின்னாடி போக முடியுமா? அவ்வளோதான். நம்மளை பொறுத்த வரைக்கும் தளபதி ப்ரோ. இந்த கண்ணு இந்த கண்ணு தளபதி ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. 2 சைடும் ப்ரோ நமக்கு. அதான் ப்ரோ, அவர் அரசியல் வரலன்னா நேரத்துக்கு ரிலீஸ் பண்ணிட்டுப்பாங்க ப்ரோ. ஜனநாயகனு அரசியல் வந்துட்டார், அரசியல் வந்ததுனால பயம் ப்ரோ. ஒரு மனுஷனை பார்த்து ஸ்டேட் கவர்மெண்ட் அலருது ப்ரோ. ப்ரோ அதெல்லாம் அவர் கரெக்ட் ரூட்டில் தான் ப்ரோ போகிறாரு, அவர் மேலே எந்த குறையும் இல்லை ப்ரோ. ஒருத்தர் இருக்கார், சிஎம் சீட்டில் உட்காந்துருக்காரு, ஸ்டாலின் அங்கிள். அவர் தான் ரொம்ப பண்ணுறாரு, தொல்லை கொடுக்குறாரு. எங்கள் அண்ணன் எப்பயுமே மஜா தான் ப்ரோ. விஜய் வாட் அங்கிள், இட்ஸ் வெரி ராங் அங்கிள். சிஎம் அங்கிள் 2026 நாங்கள் தான். உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிங்க. கோகோ டிஎம்கே கம் டிவிகே 2026 நம்ம தான். நார்மல் கமலா செலிப்ரேஷன் எல்லாமே இருந்துச்சு, பக்காவாக இருந்துச்சு. FDFS இது அப்படி போடு பாட்டு ஒன்ஸ் மோர் போட்டாங்க. ஆமாம் தரமாக பண்ணாங்க. வேற லெவல். வரும் கண்டிப்பாக, ஒரு நாள் கண்டிப்பாக வரும். வரும்போது தான் தீபாவளி, பொங்கல் எல்லாமே. அதுக்கும் வரும் கண்டிப்பாக. மதுரையில் வந்து பிரகாஷ் ராஜை வச்சு அடிக்கிறது எல்லா சீனுமே வந்து வெயிட்டிங். என்ன தான் அந்த படத்தை எத்தனை வாட்டி டிவியில் போட்டிருந்தாலும் பார்த்துருந்தாலுமே, பட் தியேட்டரில் வந்து பார்க்கும்போது இட் வாஸ் லைக் வெரி நைஸ், வேற மாதிரி. இதுக்கு முன்னாடி ரீலீஸ் ஆன மற்ற படத்துக்கும் கில்லி படத்துக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? மற்ற படம் இந்த வைப் இல்லை எனக்கு தெரிஞ்சு. நான் கில்லி அளவுக்கு எந்த படமே ரீரிலீஸ் வந்து இல்லை. கமலாவும் ப்ரூவ் பண்ணிடுச்சு, கில்லி படமும் ப்ரூவ் பண்ணிடுச்சு. ரீரிலீஸில் பெஸ்ட் மூவினா அது கில்லி தான். படம் நல்லா இருக்கு தலைவா. இது ஒரு கொண்டாட்டம் தலைவா. தளபதி ரசிகர் எல்லாருமே வந்து கொண்டாடுவாங்க. பார்த்துருக்கேன், ஒரு 2-3 டைம், ஒரு 3 டைம் பார்த்துருக்கேன். ஆமாம் எப்பயுமே ஸ்பெஷலாக தான் தலைவா. கமலா தேட்டர்னாலே ஸ்பெஷலாக தான். போட்டாலும் ரீ ரிலீஸ்னாலும் பார்த்துட்டே இருப்போம் தளபதிக்காக. எத்தனை டைம் போட்டாலும் நிறைய படம் வந்து ரிலீஸ் ஆகுது, இந்த படத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கிரேஸ் இருக்கு? தளபதியோட மூவிலே ரொம்ப எல்லாரோட ஃபேவரட்டுமே கில்லி, அதனால மேபி இருக்கலாம். தளபதினாலே ஒரு கிரேஸ் தான் எல்லாருக்குமே. அண்ட் கண்டிப்பா நாங்க தளபதியோட எல்லா ரீ ரிலீஸ்க்கும் இனி வரலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். இன்னும் ரீ ரிலீஸ் பண்ணாலும் வந்துட்டே தான் இருக்கும். ரீ ரிலீஸ்னாலே இந்த ஒன் மோர் கேக்குறது வந்து ஒரு விஷயம் இருக்குல்ல. இதுல என்னென்ன சீன்லாம் கேட்டிங்க ஒன் மோர் வேணும்? எல்லாத்துக்குமே கேட்டுட்டே தான் இருந்தோம். ஆனா அவங்க அப்படி போடு மட்டும் தான் 2 வாட்டி ஒன்ஸ் மோர் இது பண்ணாங்க. அதுக்கு வியூ போட்டாங்க சொல்லணும்னா, அது செம்மையா இருந்துச்சு. போடுங்கம்மா ஓட்டு விசில் சின்னத்தை பார்த்து. ஒரே வருஷம் த்ரிஷா வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம், ஆனால் த்ரிஷா வரல. அடுத்து சமந்தா வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அப்படி இல்லை, கண்டிப்பா அது ரிலீஸ் ஆகும், வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பா ரிலீஸ் ஆகும், அது வரையும் ரிலீஸை என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். சென்சார் சர்டிஃபிகேட் வரும்.
எல்லா கட்சியுமே தான் பயப்படுது. ஒரு கட்சி கூட பயப்படாம இல்ல. ஆளுங்கட்சியும் சரி, எந்த கட்சி ஒரு சின்ன அந்த பேர் சொல்லலாமான்னு கூட தெரியல. அவர்லாம் என்ன பேசணும்னு கூட தெரியாம தளபதினாலே போதும் எல்லாரும் தூக்கிட்டு வந்துடுறீங்க. அவர் பரவாயில்ல, அதை பத்தி பிரச்சனையே இல்லை. ஒரு தளபதி ஃபேனா வந்து ஜனநாயகம் கூட இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்குல்ல. உங்களுக்கு வர வேண்டியது இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்கு. எவ்வளவு மிஸ் பண்றீங்க? அது ரொம்ப மிஸ் பண்றோம். அதை விட கட்சி பணி நிறைய இருக்கிறதுனால அதுலயும் நாங்க இது பண்ணிட்டோம். சோ அதுவும் இது ரெண்டுமே ஓகே தான் நாங்க சொல்றோம். ரொம்ப தெளிவா இருக்காங்க. எலெக்ஷன் முக்கியம். அவருக்கு வர கூட்டத்தை என்ன பண்ண சொல்றீங்க? இவருக்கு வர்றது எல்லாருமே சின்ன பிள்ளைங்கிறாங்க. எங்க எல்லாருக்குமே தான் ஓட்டர் ஐடி இருக்கு. நாங்க எல்லாருமே படிக்கல, அன்எஜுகேட்டுங்கிறாங்க. நான் கூட தான் படிச்சிருக்கேன். இங்க உள்ள எல்லாருமே படிச்சு தான் இருக்காங்க. படிக்காதவங்க யாருமே கிடையாது. பேசுறவங்க 1000 பேசலாம், பட் நமக்கு என்ன தற்குறிக்கு மீனிங்கே படிக்காதவங்கன்னு தான் அர்த்தம். ஆனா அது கூட தெரியாம தளபதி ஃபேன்ஸ்னா தற்குறின்ட்டு போயிட்டே இருக்காங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் மீனிங் தெரிஞ்சுக்க சொல்லுங்க. எலெக்ஷன் ரிசல்ட் ஆமா, நாங்க சைலண்டா எலெக்ஷன் ரிசல்ட்ல காமிச்சோம். தலைவா, ஒரு தேட்டருக்கு கட்சி கொடி எடுத்துட்டு வந்திருக்கீங்க. எந்த அளவுக்கு இருக்க போகுது அடுத்த 2 மாசத்துக்கு? அடுத்த 2 மாதம் ஃபுல்லாகவே விஜய் பற்றி தான் பேசிக்கிருக்கோம். அடுத்து 23ஆம் தேதி விஜய் பற்றி தான் பேச போகிறோம் ஃபுல்லாகவே. இதுக்கப்புறம் விஜய் தான், எங்கே பார்த்தாலும் விஜய் தான். தேட்டர்லையும் விஜய் தான், வெளியும் விஜய் தான், கட்சியிலையும் விஜய் தான். நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போகல, வெளியே தானே நிற்கிறோம். அப்படிங்களா? ஓகே, இப்போ அடுத்த ஷோ பார்க்க போறீங்களா? இல்லை, இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். ஓகே, உள்ளெல்லாம் அலோவ் பண்ணுறாங்களா? அதெல்லாம் செக் பண்ணுறாங்களா? என்ன செக் பண்ணல, ஆனால் உள்ளே யூஸ் பண்ணுறோம். கவர்மெண்ட் தடை போடலாம் ப்ரோ. ஸ்டேடியத்தில் விசில் அடிக்கக்கூடாது, மற்ற இடத்துல விசில் அடிக்கக்கூடாதுன்ட்டு. ஆனால் தேட்டர் உள்ள யாராலையும் தடுக்க முடியாது ப்ரோ. ஏன்னா அவங்களே கூட விசில் போடுவாங்க. விசில் எத்தனை ஒன்றும் அவசியம் கிடையாது. ஓகே, எப்படி இருந்தது இன்னைக்கு கில்லி ரீ ரிலீஸ் இல்லாமல் வரலாறுலேயே முதல் தடவை ரீ ரிலீஸ் பண்ண படம் தான் அது. குடும்பங்களோட என்ஜாய் பண்ணக்கூடிய படம். எல்லாரும் வாங்க, எல்லாரும் விசிலுக்கு ஓட்டு போட்டுருங்க. அதுதான் முக்கியம். ஓகேவா? படம் முக்கியம் இல்லை. 26 எல்லாரும் ஓட்டு போட்டு விஜய் ஜெயிக்க வச்சிருங்க. அது போதும். ஓகேவா? தளபதி நடித்த புது படம் தான் வரணும்னு இல்லை ப்ரோ. தளபதி நடித்த எந்த படம் வந்தாலும் அது ஹிட்டு தான். அது வந்து எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. அவர் அரசியல் வர போகிறாரு, அதனால் வந்து அவர் டாப்பு தான் எப்பவுமே. ஓகே, இன்னைக்கு எந்த மொமெண்ட் பயங்கரமாக இருந்தது தேட்டரில்? படம் ஃபுல்லாகவே இப்படி தான். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் மாசப்பில் வந்தாலே அது டாப் மூமெண்ட் தான் ப்ரோ. மாசப்பிலேருந்து எண்டு வரையும் ஃபுல்லாகவே விஜய் தான். ஓகே, இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருந்தாங்க, மங்காத்தா படையப்பாரா ரீ-ரிலீஸ் ஆகும்போது அது ஏதோ கில்லியோட வசூலை கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணிச்சினாங்க. மறுபடியும் கில்லி 2வது தடவை வந்துட்டு அந்த காம்படிஷன் அதை பற்றிலாம் தெரியல. கில்லி நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம். அதெல்லாம் எந்த ஒரு ரசிகர்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை. படம் நல்லா இருந்துச்சு. நம்மளை பொறுத்த வரைக்கும் தலைவருக்கு தலைவர் தான் காம்படிட்டர். அப்போ விஜய்க்கு விஜய் தான் காம்படிட்டர். அவரே சொல்லியிருக்காரு. அதனால் அது மட்டும்தான் உண்மை. அப்போ விஜய்க்கு விஜய் காம்படிட்டர்னா ஒரு இந்த கேள்வி கேட்குறேன். ஃபர்ஸ்ட் ரீ-ரிலீஸோட வசூலை செகண்ட் ரீ-ரிலீஸ் முறியடிக்கும். கண்டிப்பாக ப்ரோ. ஓகே, ஈஸியாக அடிக்கும். ஓகே, அசால்ட்டாக அடிக்கும். ரைட், அடுத்த வாரம் தெரிய இருக்கு. கண்டிப்பாக வருவோம். கண்டிப்பாக வருவோம் ப்ரோ. விஜய் எல்லா படத்துக்கும் நாங்கள் வருவோம் ப்ரோ. ஓகே, இது இல்லாமல் 23ஆம் தேதி வேலூர். கண்டிப்பாக என்ன எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கீங்க? என்ன பேசுவாருன்னு நினைக்கிறீங்க? முதல்ல வந்துட்டு ட்ரெய்லருக்கு வெயிட் பண்ணுவோம், இசை வெளியிட்டாளுக்கு வெயிட் பண்ணுவோம். ஆனால் இப்போ எப்படா விஜய் பேசுவார், எங்கடா கோர்ட்டில் கேஸ் வரும் அப்படின்ட்டு எந்திரிச்சா கேஸுக்கு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் ஒரு மாதிரி நல்லா த்ரில்லிங்காக தான் இருக்குது. பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம். நல்ல திட்டங்களோட வருவார் ப்ரோ. சேலத்தில் பேசுகிறப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்ல திட்டங்களோட வருவார். மக்கள் வந்து எல்லாருமே அதுக்கேற்ற மாதிரி ஓட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ஒரு நல்ல ஆட்சி அமையும் ப்ரோ. மாற்றத்துக்கான தலைவராக தளபதி விஜய் வராரு. ஓட்டு போடுங்க, ஜெயிக்க வைப்போம். உங்கள் வீட்லேயும் சேர்ந்து ஓட்டு போட சொல்லுங்கள். நீங்களும் போட்டுருங்க. எங்களோட நீங்களும் போட்டுருங்க. அவர் தான் என் தலைவர். இவர் தான் எங்களை டிக்கெட் ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டு வர்றாரு. ப்ரோ, எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. டிவிக்கு ஓட்டு போட்டுருவாரு. ரைட், ஓகே. இப்போ நீங்க விஜய் ஃபேனா? நான் விஜய் ஃபேன்லாம் இல்லை, நான் தலைவர் ஃபேன், சூப்பர் ஸ்டார் ஃபேன் நான். ஆமாம். ஓகே, இப்போ எப்படி இந்த டிவிக்கு கொடி இந்த செலிப்ரேஷன்? எல்லாம் நண்பர்கள் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் நண்பர்கள் தான். எல்லாத்தையும் நாங்கள் எல்லாரையும் ஆதரிப்போம். ஓகே, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க 2026ல பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? அது வந்து மக்கள் கையில் தான் இருக்குது. ஆமாம், நம்ம கையில் எதுவும் கிடையாது. ரைட், ஓகே. இப்போ ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள், ஜனநாயகன் தள்ளி போயிட்டு இருக்குல்ல, வாழ்க்கை ரீ-ரிலீஸ்லேயே போயிடுமாடா அப்படிங்கிற ஆதங்கம்லாம் இருக்குதா இந்த டைமில் உங்களுக்கு? பொங்கல்லேருந்து ஒரு இதுவாகவே இருக்குது, டைலமாகவே இருக்குது. இல்லை ப்ரோ, அது நம்ம விஜய் படம்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அது வந்து தலைவா படத்துலேருந்தே நம்மளுக்கு இந்த இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம தலைவருக்கு வந்துட்டு அது ரீ-ரிலீஸாக இருந்தானே, அது புது படமாக இருந்தானே, அது எப்பவுமே மக்களுக்கு கொண்டாட்டம் தான் ப்ரோ. அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அது எப்போ நம்ம ஜனநாயகம் வருதோ அது நம்மளுக்கு திருவிழா தான் ப்ரோ. தொண்டை கட்டிச்சு, அதில் தெரியல ப்ரோ. அவ்வளோ செலிப்ரேஷனு ஒன்ஸ் மோர்லாம் போட்டு காமிச்சாங்க. ஒரு 2-3 வாட்டி போட்டு வச்சாங்க. எங்கே ப்ரோ, முத்துப்பாண்டி ஃபைட் சீனு, அப்புறம் த்ரிஷா வீட்டு போகிற ஃபைட் சீனு, அதெல்லாம் நல்லா இருந்தது ப்ரோ. வரலாறுலேயே முதல் முறையாக ரீ-ரிலீஸ் பண்ண படம் தான். ஆமாம் ப்ரோ, கில்லி தான் ப்ரோ. 2வது வாட்டி பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குது படம். அப்புறம் அது 2வது வாட்டியான்ற மாதிரி தெரியவே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி இருக்குது. உள்ளே பார்த்துட்டிங்கன்னா செதறிட்டு இருக்கோம் எல்லாமே. அப்படி ஆனால் வந்து ஜனநாயகன் வரல,
வாழ்க்கை ரீ ரிலீஸ்லேயே போயிடுமா? ப்ரோ இதை பார்த்தாலே தெரியல ஜனநாயகம்லாம் எப்படின்னா அவுட் அதுதான் விடாமல் இருக்காங்களோ என்னமோ அதனால இருக்கும். எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க ஜனநாயகன்? ப்ரோ இந்த படத்துக்கே தொண்டை கடிச்சு அதெல்லாம் யோசிச்சு பாருங்க ப்ரோ. அடுத்த வாரம் தெரிய வேற இருக்கு. ஆமாம் ப்ரோ. தெரிக்கலாம் டிக்கெட் புக் வந்துச்சுன்னா அவ்வளோதான் புக்குடு முடிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் டே தான். இந்த படத்தில் என்னென்ன மேஷப்லாம் எப்படி போட்டாங்க? ஒன்ஸ் மோர்ல ஆமாம் ப்ரோ என்னென்ன போட்டாங்க தெரிய படத்துலேருந்து பாட்டு போட்டாங்க ஜித்து கில்லாடி, அப்புறம் ஆலப்புழா தமிழ் மெர்சல்லேருந்து போட்டாங்க. எல்லாத்தையும் மாஷப் பண்ணி கமலா தேட்டர் ஓனர் இருக்காருல்ல வந்து போட்டு விட்டு தீச்சு விட்டாரு. ஐயோ சொல்லவா முடியும், மறந்துட்டாங்க பசங்கள்லாம். அடுத்த விஜய் படம் ரீ ரிலீஸ் ஆகும்னா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? அடுத்தது தெரிக்க அப்புறமா தெரிக்க அப்புறம் வேறு ஏதாவது இந்த படம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு இருக்கிறது? தெரிக்க அப்புறம் மாஸ்டர் படம் நல்லாயிருக்கும். அது இப்போ தான் வந்தது, பட் ஆனால் அதோட பீக் சீரீஸாக நல்லாயிருக்கும், அது பண்ணலாம். தலை தான் தலையா? விஜய் ப்ரோ விஜய். ரைட், எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு? ப்ரோ தேட்டரே பிளாஸ்ட்டு, ஃபுல்லாக பேப்பர் பறகுது, வெடிக்குது, வெடிக்கல. ஆனால் உள்ள எல்லா மக்கள் வாய்ஸ்லாம் வெடி மாதிரி தான் இருக்குது, வேற மாதிரி நடக்குது உள்ள. என் வண்டி சாவி கூட விஜய் கட்சி தான் பார்த்துக்கோங்க. கமலானாவே தளபதி தான். உள்ள ஓனரை கேளுங்க, ஓனருக்கு விஜய்னா அவ்வளோ உயிர். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை இன்னும். வாழ்க்கை வந்து ரீ ரிலீஸ்லேயே போயிடுமா அப்படிங்கிற ஆதங்கம்லாம் உங்களுக்கு இருக்கு? ப்ரோ விட்டுருவாங்க ப்ரோ, இன்னும் கொஞ்ச நாளில் விட்டுருவாங்க. ரிலீஸ் ஆனால் முதல் நாள் நான் பார்ப்பேன், வேற மாதிரி இருக்கும் படம். இதான் தளபதியோட கடைசி படம், ரொம்ப மிஸ் பண்ணுவேன் தளபதியை. சின்ன வயசுலேருந்தே தளபதி ஃபேன். இதோ பாருங்க காத்து கூட வரல, ஆனா நெஞ்சில இருக்கிற மூச்சு விஜய் தான் சொல்லும். நாளைய முதல்வரே வருங்கால பிரதமரே. நம்பிக்கை இருக்கா விஜய் ஜெயிச்சிருவாரு, கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. ஃபர்ஸ்ட் டைம் வராரு, பெரிய கட்சிகள்லாம் இருக்கு, எப்படி ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? மக்களோட இதயம் அவரு இருக்காரு, குடியிருக்காரு, அதனால அவர் ஜெயிப்பாரு. விஜய் ஆக்டரா பார்த்துருப்பீங்க, நிறைய படத்தில் நடிச்சும் பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டுக்கு வருவார், தமிழ்நாட்டுக்கு வந்து எல்லாரையும் காப்பாற்றுவார். விஜய் இருக்காரு. ஆமாம், ஆனால் ஈஸியாக தான் ப்ரோ இருக்காரு. ரைட், ஓகே. அடுத்து வேற என்ன விஜய் படம் ரீ ரிலீஸ் பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? தெரிய ரிலீஸு, அது இல்லாமல் வேற படமா? திருமலை மறுபடியும் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கீங்க, திருமலை சூப்பராக இருக்கும் படம். பைக் ரேஸ்லாம் ஓட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? குருவி ரீ ரிலீஸ் ஆகணும்னா எதிர்பார்ப்பு இருக்கு. அதுதான் பைக் கார் ரேஸ்லாம் ஓட்டுவோம். இப்படி கண்ணில் கட்டிட்டு ஓட்டுவாங்களே, அதுவா? எப்படி இந்த செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூப்பராக இருந்தது. 2024 வந்தேன், இது 2026 தேர்ட் டைம் வரேன். ஆக்சுவலி இது சூப்பராக இருந்தது படம். நல்லா தேர்ட் டைம் இது. இந்த 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 தேட்டரில் இது தேர்ட் டைம். செம்ம வைபாக இருந்தது, எல்லாருமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. இல்லை இதுதான் இந்த தேட்டரில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். ரீ ரிலீஸ்னாவே கமலானாலே ரீ ரிலீஸ் தான். எல்லோரும் வாங்க, கான்சர்ட் மாதிரி நடந்தது, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். தொண்டையை பார்த்தாலே தெரியும், தொண்டெல்லாம் கட்டிட்டு இருக்கு, அந்த அளவுக்கு கத்தி ஜாலியாக வைப் பண்ணோம். எல்லாமே போட்டாங்க, ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஜனநாயகன் ரிலீஸ் இல்லாததுனால ரீ ரிலீஸ்லேயே அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஜனநாயகனுக்கு நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணோம், அது ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்தது. பட் அதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இந்த ரீ ரிலீஸ் இருக்குது எங்களுக்கு. ஆமாம், தெரிக்காக வெயிட்டிங். ஃபர்ஸ்ட் டே இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஷோக்கு வரும். சுகுமார் மெர்சல் போட்டாங்க, கத்தி போட்டாங்க, நிறைய போட்டாங்க ப்ரோ. மெர்சல்லேருந்து நிறைய போட்டாங்க, கத்தி போட்டாங்க, இன்னும் கில்லி சாங் இது போட்டாங்க, சூப்பராக இருந்தது. ரீ ரிலீஸோட பாக்ஸ் ஆஃபீஸ்னாலே கில்லி, மங்காத்தா, படையப்பா இது மூணுத்துக்கும் பயங்கர காம்படிஷன் இருக்குன்றாங்க. கில்லி ரெண்டாவது வேற ரீ ரிலீஸ் ஆகுது. ஆமாம், அந்த வசூல்லாம் அடிச்சிருமாட்டோம். அடிக்கும் ப்ரோ, கன்ஃபார்ம் கில்லி தான். இப்போ கில்லி தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது, கில்லியே ஆடிக்கணும்னா கில்லி வந்து தான் அடிக்கணும். ஓகே, அந்த மாதிரி. ஓகே ப்ரோ. ரைட், அடுத்த வாரம் தெரி வருது, எந்த அளவுக்கு ரெடி ஆகுறீங்க? தெரிக்கு வெயிட்டிங் தான் வரும், பயங்கரமான வெயிட்டிங். நான் தெரிக்கு தான் வெயிட்டிங். இது அன்எக்ஸ்பெக்டட். ஆமாம், கில்லி விடுவாங்கன்னு நினச்சி பார்க்கல. டக்குன்னு ஃபோன் எடுத்து இன்ஸ்டாவில் பார்த்தேன், 7 இது ரிவ்யூ போட்டிருந்தாங்க, டக்குன்னு வந்தேன். ஓகே, ஜனநாயகன் இன்னும் வராமல் இருக்குது. வாழ்க்கை வந்து ரீ ரிலீஸ்லேயே போயிடுமா அப்படிங்கிற வருத்தம்லாம் இருக்கா? இல்லை ப்ரோ, கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆகும், நம்பிக்கை இருக்குது.